வெல்கம் டு சரோ செல்வாஸ் vlog. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். அந்த வீடியோவில் நான் லைவ் டெஸ்ட் பண்ணியும் காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கட்டிட்டு லைவ் டெஸ்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நிறைய என்கொயரி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து பட்ஸ் எல்லாமே காய வச்சுருந்தோம். வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துட்டு காய வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்ஸில் தான் இன்றைக்கி வந்து பூ கட்டிட்டு உங்களுக்கு வந்து தண்ணிலையும் போட்டு காட்ட போகிறேன் நான். அது வந்து அப்சர்வ் பண்ணுதா, ஃபேட் ஆகுதா, டிஷ்யூ கிளியுதா அப்படிங்கிறத நீங்களே ரியலாகவே பாருங்கள். ஸோ இந்த பட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்ருக்கோம். ஜஸ்ட் 159 ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து இருக்குங்க. ரியலிஸ்டிக்காக இருக்கும் ரொம்பவேவும். ஸோ மல்லிகைப்பூ இல்லாத சீசனில் வந்து இந்த மாதிரியாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். என்னென்னமோ ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்லிகைப்பூ ரிட்டன் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாங்குறவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக பூ எப்படி கட்டுவீங்களோ அதே மாதிரி கட்டிக்கலாம். டைட்டாகவும் கட்டிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு லூஸாகவுமே நீங்கள் கட்டிக்கலாம். நாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பட்ஸ் வந்து 159க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் கட்டி கொடுக்குறதுனா அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜுமே நம்ம பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். 50 பட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 100 பட்ஸுமே அவைலபிள் இருக்குது. பல்க் ஆர்டர்ஸுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம், சிங்கிள் ஆர்டருமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ கட்டிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பூ கட்டின பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப மொட்டு வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஷார்ப் வச்சு தான் நம்ம வந்து கட்டுறோம். இப்போ நான் அதை தண்ணியில் போட்டு காட்டுறேன். டிஷ்யூ வந்து உரியுதா இல்லை பெயிண்ட் வந்து வருதான்னு பார்க்கலாம். நான் செலோ டைப் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரியலிஸ்டிக்கான கலர்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் கலர் வந்து ஃபேட் ஆகவே ஆகாது. நான் வந்து நல்லா தண்ணியில் 2 பக்கமுமே டிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு டிப் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு டிஷ்யூ வந்து கிழிஞ்சு வராது. ஒருவேளை மழையில் நனைஞ்சிட்டாலோ இல்லை தெரியாமல் தண்ணி பட்டுட்டாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா காய வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கை வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது மாதிரி இங்கே காய வைக்க போகிற பிளேட் இல்லைன்னா கிளாத் அதுவுமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இந்த மாதிரி பிளேட் இல்லைன்னா பெரிய பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒயிட் காட்டன் கிளாத் வச்சுட்டு நீங்கள் நனைஞ்சு போனால் அந்த பூவை வந்து வச்சுட்டு நல்லா டிஷ்யூவில் வந்து அமுத்தி வந்து எடுத்துருங்க. டிஷ்யூவில் உங்களுக்கு தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃபேன் காற்றுல வந்து காய வைக்கணும். ஸோ ஃபேன் காற்றுல ஒரு 15 to 30 மினிட்ஸ் காய வச்சிங்கன்னா நீங்கள் திரும்பவுமே இதை ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான பட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்கமிங் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வரலட்சுமி பூஜா வருது. செப்டம்பர் எண்டில் வந்து நவராத்திரி வருது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அமித்தியுமே எடுத்துட்டேன். உங்களுக்கு பட்ஸ் கிழிஞ்சியும் வந்திருக்காது, கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒட்டியிருக்காது. ஏன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துட்டு தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் பயப்படாமல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாங்க. ஸோ நம்ம பட்ஸ் வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ தண்ணியில் போட்ட பிறகுமே அதே மாதிரி தான் இருக்குது. நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சருமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். யூ பின் இல்லைன்னா சேஃப்டி பின் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பூ குத்துற பின் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பட்ஸு ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டும் ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் மார்க்கெட்டில் இதை விட கம்மியாக யாருமே தர முடியாது. நம்மக்கிட்ட ஒரு ஹாஃப் மூலம் வந்துட்டு 159 ப்ளஸ் ஷிப்பிங் தாங்க. உங்களோட ஆர்டருமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.